இன்னும் 1 வீக்கில் ஸ்கூல் எல்லாம் ரீஓப்பன் பண்ண போகிறாங்க. லஞ்ச் பாக்ஸுக்கு என்ன ரெசிபி செஞ்சு கொடுக்கலான்னு நிறைய பேருக்கு யோசனை இருக்கும். கண்டிப்பாக ஒரு வாட்டி இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். பரோட்டா அப்படின்னாலே மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அது கொத்து பரோட்டானா குட்டீஸ் கூட விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்லேயே சுலபமாக கொத்து பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் ஆட் பண்ணி கோஸ் பவுடரை அடிச்சு எடுத்துக்கலாம். அதே மிக்ஸி ஜாரில் 2 பரோட்டா பிச்சு போட்டு குட்டி குட்டி பீஸஸாக அடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிட்டு நம்ம கோஸ் பவுடர் அடிச்சு வச்சுருந்தா பெருஞ்சீரகத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. கூட 2 பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு சின்ன சைஸ் தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை, பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இன்க்ரீடியன்ஸ் வதங்கிறதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிட்டு வதங்கினதுக்கப்புறம் நம்ம குட்டி குட்டியாக அடிச்சு வச்சிருந்த பரோட்டாவையும் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கறதுக்காக பரோட்டா சால்னாவும் நல்லா ஜெனரஸாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா ஸ்பைஸியாக டேஸ்டியாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஃபைனலாக கொஞ்சமாக பெப்பர் பவுடர் தூவி இறக்குனீங்கன்னா சூப்பர் அண்ட் டேஸ்டியான கொத்து பரோட்டா ரெடி. அது கொதிக்க கொதிக்க பிளேட்டில் சர்வ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அடிப்பொலியாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ்க்கும் நீங்கள் அதை செஞ்சு கொடுக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.